இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்ஏ படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்தர்பா நடித்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது. அதே மாதிரி அதர்பாக்கும் இருக்குது. என்னென்னா ஓவர் ஆல்கஹாலிக். அவங்க ப்ரீவியஸில் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால, ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆனதால தான் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு தோணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க வந்து இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, அதனால தான் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இது வருவாங்க. அதனால் அவங்க மறுவாழ்வு மையம் சொல்லிட்டு ஆல்கஹாலில் இந்த ட்ரக்ஸ்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே அனுப்பிடுவாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து அவங்க மென்டல் இல்னஸ் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஓவராக யோசிக்கிறது, அப்படி இல்லைன்னா டக்குன்னு மனசில் தோன்றதை பேசுகிறது, அது மாதிரி சொல்லிட்டு மென்டல் அது ஒரு பேர் சொன்னாங்க, அது கரெக்டாக அது என்ன பேர் தெரியல. இது மாதிரி 2 பேர் வாழ்க்கையிலும் இப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரை வந்து லைன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் முடிவு பண்ணுறாங்க. ஹீரோ சைடு வந்து அவங்க ஃபேமிலி அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஹீரோயின் சைடில் வந்து அவங்க ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகுது. இந்த படத்தோட பேர்லேயே தெரியும் டிஎன்ஏ, அதனால் பிளட் ரிலேட்டடாக இதுதான் இருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் இவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் வந்து நல்லா தான் போகுது. நல்லா லவ் பண்ணி எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே கையில் வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் வந்து உடனே சொல்கிறாங்க, இது ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் வந்து கதை வந்து ஆரம்பிக்குது. என்னென்னா அவங்களுக்கு ஏற்கனவே மென்டல் இல்னஸ் இருக்கிறதுனால இந்த யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்கவங்க வந்து ஒரு உண்மையை சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கவங்க வந்து இப்படி சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்க அம்மா நம்ப மாட்டாங்க, அந்த ஹீரோயினோட அம்மாவே நம்ப மாட்டாங்க, ஏன் அவங்க ஹஸ்பண்டே நம்ப மாட்டார், அதர்வாவே நம்ப மாட்டார். என்ன சொல்கிறது, நம்ம குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நம்ம குழந்தான் சொல்லிட்டு ஒரு போராடி பார்ப்பார். இல்லை என் குழந்தை இல்லை, என் குழந்தை எங்கே வச்சுருக்கீங்க, என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர்லேயே நிறைய சீன் காட்டியிருப்பாங்க. இந்த ஹீரோயினுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கிறதுனால அவங்க இந்த பாயிண்ட்டு அவங்க சொல்கிற இல்லைன்னால அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த கதையும் நம்பாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அதர்வா வந்து ஒரு பிளட் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட், அதாவது படத்தோட டைட்டில் மாதிரி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பார். அது நம்ம குழந்தை தான் சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு. அந்த ரிசல்ட் வந்து ஒரு 2 நாளில் வந்து கிடச்சிரும், ரிப்போர்ட் வந்துடும். அப்போ தான் தெரியும் அப்போ அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் நிமிஷம் வந்து உண்மை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அதை தோணுன்னா, அதனால தான் அந்த ஹீரோயின் மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஹோப் வரும். அவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்க, எப்படி அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இப்போ இதை சொல்லாமல் விட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து மென்டல் இல்னஸ் இருக்காங்க, ஏதோ உளறிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அண்டு ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது மெடிக்கல் டேர்மில். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்துடும். அது மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டரும் சரி, மெடிக்கல் ஃபீல்டு இருக்கவங்க தெரியும், அவங்களுக்கும் இப்படி தான் ஃபீல் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது அவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பாயிண்டில் அவங்க அந்த பாயிண்ட்டை கன்வின்சிங்காக டைரக்டர் வச்சதுனால தான் இந்த மொத்த கதையை வந்து லீட் ஆகுது. ஸோ பாயிண்ட்லேருந்து அந்த படம் ஃபுல்லாக குழந்தை தேர்தலில் போயிடும். நடுவில் நிறைய R&D பண்ணி டைரக்டர் வந்து நிறைய விஷயம் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு. குழந்தைய வந்து நரபலி கொடுக்கறது, குழந்தைய வந்து கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிறது, இது மாதிரி பாடி பார்ட்ஸுக்கு விற்கிறது, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து R&D பண்ணி சொல்லியிருக்காரு. இது வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நல்லா போர் அடிக்காத மாதிரியே சொல்லியிருக்காரு. ஃபுல் டீட்டெயிலாக போகாமல் அது மேலோட்டமாக எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக போனால் வந்து போர் அடிக்கும், நம்ம யாரும் பார்க்க மாட்டோம்னு அவருக்கே தெரியுது. அதனால் எல்லாமே மேலோட்டமாக டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு நீட் வேல பண்ணியிருக்காரு. நம்ம வந்து சீட்டோட முனையில் உட்காந்து பார்க்குற மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மாதிரி படம் போய்ட்டுருக்கப்ப ஒரு இதில் வந்து வில்லன் சொல்லுவார். அந்த பாயிண்ட் வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு நல்லாவே. என்னென்னா, நம்ம யாருமே தப்புலேருந்து தப்பிக்கிறது இல்லை, தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கிறது இல்லை, நமக்கான தண்டனை வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த ஸ்டார்டிங்கில் அவர் சொன்னப்போ அவர் தான் வில்லனும் தோணலை, இவர் தான் லாஸ்ட்டாக வருவார்னு தோணலை. அப்புறம் திடீர்னு வந்து இவர் தான் வில்லன் காட்டும் போது தான் அந்த பாயிண்ட் வந்து ஹிட் ஆகுது, அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஃப்ளாஸ்ன்னு பெருசாக எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே கன்வின்சிங்காக தான் இருக்கும். ஆனால் காமெடி அது மாதிரிலாம் எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த படத்தில் அது இருக்காது. இந்த படத்துக்கு காமெடி தேவைப்படல. அந்த படம் ஃபுல்லாக சீரியஸான சுச்சுவேஷன் பற்றி பேசுகிறதுனால காமெடி வந்து போட்டால் கரெக்டாக இருக்காது.
இப்போ ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் வந்து காமெடி பண்ணுறது வந்து இப்போ ஹியூமனாக இருக்கலாம், ஆனால் இந்த படத்துக்கு அது செட் ஆகாது. செட் ஆச்சுன்னா படத்தோட கோர் வந்து அது பாதிக்கும். அதனால் அந்த படத்துக்கு வந்து காமெடி இல்லை, அதனால் காமெடி எதிர்பார்த்து போகாதீங்க. ஒரு சீரியஸான சுச்சுவேஷனை எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க மென்டல் இல்னஸ் பற்றி தப்பாக பேசிடக்கூடாது, இப்போ குழந்தை இல்லாதவங்களை பற்றி தப்பாக பேசிடக்கூடாது, அப்படி குழந்தை தொலைச்சவங்களையும் வந்து மனசை ஹர்ட் பண்ணுறக்கூடாது. அது மாதிரி சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சு டேரக்டர் வந்து நல்லாவே படம் எடுத்திருக்காரு. ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. அதில் நம்ம அதர்வா கூட ஃபுல்லாக ஒரு போலீஸ் சார் வந்து ட்ராவல் பண்ணுவார். இப்படி போலீஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு தோன்ற இதில் இப்படி ஒரு போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு அதுக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காரு. அது என்னென்னா அவங்க குழந்தையும் வந்து எப்படியோ இறந்துட்டுருக்கோம். அது ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் அவங்க குழந்தை இறந்த ஃபோட்டோ வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒரே ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதனால தான் இவர் வந்து இதில் இவ்வளோ டெப்த்தாக இறங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இல்லைனா யார் இந்த காலத்தில் யாரா போலீஸ் இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போயிடக்கூடாது, உங்கள் கோப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஷாட் வச்சுருக்காங்க. லியோ படத்தில் வந்து மேஜராக ட்ராபேக் ஆனது வந்து நரபலி சீன் தான். ஏன்னா அது வந்து நம்ம யூஸ்வல் லைஃப்பில் வந்து யாருமே ஃபேஸ் பண்ண மாட்டோம். அப்படி ஃபேஸ் பண்ணாலும் அந்த ஓவராக தெரியாது, யாருக்குமே இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா இப்படி ஒன்று நடக்கும்னே யாருக்குமே தெரியாது. எப்பயாச்சும் எதனா ஒரு நியூஸில் அப்படி தான் உங்களுக்கு தெரியும் இது மாதிரிலாம் இருக்கும்னு. அதுவும் நீங்கள் ப்ராசஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனலை மாற்றிடுவீங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் அதை பற்றி நீங்கள் டெப்த்தாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அதான் ஒன்று அந்த விஷயத்துல இருந்தால் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஃபீல் பண்ணுவோம். அதனால தான் இந்த லியோ படம் வந்து எனக்கு அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதான் ஃபீல் பண்ணேன். இந்த படத்தில் இப்போ ஒர்க் ஆகிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அது எல்லாமே லைட்டாக டச் பண்ணி இதில் வந்து ஒரு நரபலி சீன் வரும். ஸ்டார்டிங்லேயே ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கும் போது அது வந்து ஒரு நியூ பார்ன் குழந்தைய இதுக்காக தான் வந்து நரபலி கொடுக்குறாங்கன்னா சொல்ல மாட்டாங்க, இது மாதிரி பண்ணுறாங்க. அதுவும் ஆம்பளை குழந்தைன்னா இந்த மாதிரி நரபலி கொடுக்குறது, பொண்ணு குழந்தைன்னா வெளிநாட்டுக்கு வந்து வித்துறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப டெப்த்தாக போயிடக்கூடாது. டெப்த்தாக போயிட்டால் வந்து ரொம்ப இதுவாகிடும்னு சொல்லிட்டு வந்து மேலோட்டமாக டச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நமக்கு புரிகிற அளவுக்கு வந்து அந்த சீன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இந்த குழந்தை இல்லாதவங்க, அப்புறம் புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷத்தில் குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து இந்த சொசைட்டி அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வில்லனை வச்சு சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க, அவங்க மென்டல் ஹெல்த் எவ்வளோ அவங்க வந்து இந்த சொசைட்டி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த படத்தில் பார்க்குறதுக்கு எல்லா ரீசனும் இருக்குது. நீங்கள் வந்து இது மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணால் தான் திருப்பி அடுத்தடுத்த ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவிஸ்லாம் வரும். அதனால் இது மாதிரி மூவி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இது மாதிரி ஸ்டோரி லைன் அவர் ஆக்டர் எழுதுவாங்க. டேரக்டர் எழுதுனா ஆக்டர் இது அதர்வா மாதிரி யாருன்னா வந்து ஒத்துக்கிட்டால் தான் உண்டு. மோஸ்ட்டாக இது மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஓட மாட்டேங்குது. நேரில் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இது மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரி வரும். அப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஃபயர் விட்டு என்ன பண்ணுறது, நானே நிறைய படம் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். அது மாதிரி படம் தான் இது ஒரு இந்த படம். ஆனால் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை வந்து நான் சரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம் இது மாதிரி எத்தனை கேஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் படத்தில் இது இருக்கும். 2008 to 2023 வரைக்கும் ஒரு 50,000 குழந்தைக்கு மேலே காணாமல் போயிருக்காங்க. அதில் வந்து ஒரு 40,000 42,000 வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க ட்ரேஸ் பண்ணி. இதே மாதிரி குழந்தை திருட்டுலாம் வந்து நீங்கள் இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தான் யாரும் தெரியல. ஏன்னா நிறைய வந்து ரிப்போர்ட் ஆகிறதுல நிறைய வந்து இந்த குழந்தைங்க வந்து குப்பை தொட்டியில் போட்டு போடுறது, ரோட்டில் போட்டு போயிடுறது, இல்லைனா ஆற்றுல அது மாதிரி எங்கேயாச்சும் வந்து போட்டு போகிற கேஸும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அது மாதிரி கேஸையும் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதனால் இந்த குழந்தைய பற்றி தான் இந்த படம். எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க நிமிஷா வந்து ஒரு இதுக்கு மேலே நீங்கள் நிமிஷாவை தான் இந்த போய் சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முழுக்க தோன்றுறோம் அவங்க மென்டல் ஹெல்த்ஸ்க்கு, அதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு. அதனால் ஒரு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து நம்ம வந்து நிமிஷம் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணிடும். நிமிஷானா அந்த ஹீரோயின் பேர், ஹீரோயினோட ஒரிஜினல் பேர். அதனால் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.